Praise the Lord. இன்னைக்கு சமாதானம் என்ற வார்த்தையை குறித்து உங்களோடு பேசவிருக்கிறேன். Peace is a great word and the peace has given by our Father to this human race. ஒரு ஜனங்களோ ஒரு தேசமோ ஒரு மக்களும் முன்னேறணும்னா வளர்ச்சி அடையணும்னா அவர்களுடைய இடத்திலோ அவர்களுடைய சூழ்நிலையும் பீஸ் அண்ட் ஹார்மனி இருக்கணும். அந்த பீஸ் அண்ட் ஹார்மனி இல்லைன்னா they can't reach the great heights. It is impossible. The same thing in the whole human raceக்கு Christianity it's a great gift and Christ Jesus is a savior who came to this world to bring peace and harmony. இந்த உலகத்திற்கு ஒரு சமாதானத்தையும் அவர்களுடைய இருதயத்தில் ஒரு அமைதலையும் கொடுக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய தொண்டு என்பது அவருடைய ஒரு தியாகம் என்பது யாராலையும் ஈடு கொடுக்கவே முடியாத அவ்வளவு பெரிய தியாகம். சரி, என்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னா நான் இங்கே உங்களுக்கு வேதாகமம் சில அறிவுரைகளை உங்களுக்கு சொல்லுது. இந்த அறிவுரைகள் இந்த வார்த்தைகளை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம் 100% உங்களுக்கு வரும். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா குறைந்தது ஒரு 5 நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். I am Reverend Roshan Chan. Greetings in the name of God. சாலமோன் என்ற மிகப்பெரிய ஞானி தேவனிடத்தில் அவன் அந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்பதாக தன்னுடைய தகப்பனுக்கு முன்பது நின்று கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவருடைய தகப்பனாகிய தாவீதுக்கு ஒரு நிறைவேறாத ஆசையை அறிந்திருந்தார். அது என்ன நிறைவேறாத ஆசைனா, தாவீது மிக அழகிய கட்டிடத்தில் வசித்து வந்தார் அரண்மனையில். ஆனால் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ தாவீது போய் ஆண்டவரிடத்தில் கேட்டான், நான் உமக்காக ஒரு தேவாலயத்தை கட்டி இந்த உடன்படிக்கை பெட்டி அதற்குள்ளே வைக்கிறேன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நோ, இந்த உலகத்தில் அமைதல் இல்லை, உன்னை துரத்துகிற எதிரிகள் அநேகர் இருக்காங்க, உன்னுடைய கையும் இரத்த படிந்த கையாக இருக்கிறது, இந்த கரத்தினால நீ எனக்கு தேவாலயம் கட்டக்கூடாது, உன்னுடைய காலத்துக்கு பிறகு உன்னுடைய பிள்ளை எனக்காக தேவாலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொன்னார். அதே சூழ்நிலை உருவாகி அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, சாலமோன் அவருடைய பட்டத்துக்கு வந்தான். அந்த பட்டத்துக்கு வரும் பொழுது தேவன் இப்பொழுது சாலமோனோடு பேசும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகம் முழுவதும் உன்னுடைய காலத்தில் அமைதலாக இருக்கும், அந்த சூழ்நிலையில் நீ எனக்காக ஒரு தேவாலயத்தை கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. The great king who built a place for God. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு பிளேஸ்னால், இந்த உலகத்தில் இருந்தவர்கள் ஒரு முறையாவது அது போய் பார்த்து வந்துவிட வேண்டும் என்று யோசித்த ஒரு இடத்தை ஆண்டவருக்காக கட்டினார். எப்பொழுது ஒரு அமைதல் அந்த தேசத்தில் உலகமெங்கிலும் அமைதல் இருந்தது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா உலகமெங்கிலும் அமைதல் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. என் அருமை சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையிலும் முதலாவது இந்த சமாதானம் என்பது நம்முடைய உயர்வுக்கு ஒரு அடித்தளமாக இருக்குது. சமாதானம் இல்லாத இடத்துல ஒரு உயர்வு என்பதே இருக்காது. அந்த உயர்வு இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு நிறைவு இருக்காது, ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஐஷாயால 57ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, நேர்மையாய் நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையும் நேர்மையுமாய் நடக்கிறார்களோ அவர்கள் சமாதானத்திற்குள்ள பிரவேசிப்பாங்க. அவர்களுடைய படுக்கையில்
சந்தோஷத்தோடு இளைப்பாருவாங்கன்னு. எத்தனை பேருக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த அமைதலான உறக்கம் இருக்குது? உறக்கம்ன்றது இன்றைக்கு இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? சமாதானம் இல்லை. தேர் இஸ் நோ பீஸ், தேர் இஸ் நோ ஹார்மனி இன் அவர் ஹார்ட்ஸ். ஆண்டவர் இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஹார்மனியை, ஒரு பீஸ் என்ற அந்த வார்த்தைக்கு தகுதியானவராய் உங்களை மாற்ற விரும்புகிறார். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, இவரே சமாதானத்திற்கு காரணர். ஹல்லேலூயா. இவரே என்று சொல்லும் பொழுது அதை யாரை குறிப்பிடுதுன்னா, கர்த்தரே சமாதானத்துக்கு காரணர். இந்த உலகத்தில் கர்த்தருக்கு அநேக நாமங்கள் இருக்குது. அந்த நாமங்களில் அவருடைய வல்லமையான நாமத்திற்கு சமாதான பிரபு என்ற நாமமும் உண்டு. கிறிஸ்துவுக்கும் சமாதான பிரபு என்ற நாமமும். சமாதானத்துக்கு எல்லாத்துக்கும் ராஜா யார் தெரியுமா? கிறிஸ்து இயேசு. அப்படி இருக்கும் பொழுது நாம் சமாதானத்தை பணத்தில் தேடுறோம், பொருளில் தேடுறோம், பெண்களில் தேடுறோம், மற்ற உலக காரியங்களை தேடுறோம், என்டர்டெயின்மெண்ட்டில் தேடுறோம், திரைப்படங்களில் தேடுறோம், பாடல்களில் தேடுறோம், எங்கெங்கேயோ தேடுறோம். ஆனால் ஒரு இடத்த நீங்கள் தேட மறந்துட்டீங்க. எங்கே தெரியுமா? இதோ இந்த வேதாகமம் சொல்லுகிற ரகசியம். சமாதான பிரபு யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இஸ் அ கிரேட் கிஃப்ட் ஃபார் திஸ் ஹோல் ஹியூமன் ரேஸ். அவர் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை சரியாய் பயன்படுத்த தெரிந்தவர்கள் அந்த சமாதானத்தில் இருப்பாங்க. அவரை பயன்படுத்த தெரியாதவர்கள் அவர்களுடைய வாழ்நாளிலே எந்த உயரத்துக்கு போனாலும் சமாதானம் என்பது எட்டாவது கனியாக தான் இருக்கும். தே கான்ட் ஃபைண்ட் பீஸ் அட் ஆல். கட்டாயமாக சமாதானத்தை அவர்கள் அடைந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. ஏசாயா 57ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுது பாருங்க, நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று அவர் நம்மை குறித்து அவ்வளவு ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய கடவுள், நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய தேவன் நம் மீது இவ்வளவு கரிசனை இருக்காரான்னு? நிறைய சோதிக்க மாட்டாருங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார். ஏன் தெரியுமா? ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் படைத்த அந்த ஆத்துமாவும் ஆவியும் சோர்ந்து போகும்னு அவருக்கு தெரியும். தனியோ கஷ்டத்தின் மத்தியில் ஒரு சமாதானமின்மை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா? ஆண்டவர் அதை தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வீட்டை விசாரிக்கிறவர் தேவன், உங்களுடைய வாழ்க்கையை விசாரிக்கிறவர் தேவன். இதை நான் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அநேகருடைய கண்களிலே கண்ணீர் வழிந்து வருவதை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்திலிருந்து கண்ணீர் நிரம்பி வெளிப்படுவதை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதோ 57வது எசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க, தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நீங்கள் ஒருவேளை தூரத்தில் இருக்கலாம், தேவனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கலாம், கிறிஸ்துவத்தை விட்டு வெகு தூரத்தில் இருக்கலாம். உங்களுக்கும் சமாதானம் என்று சொல்ல தேவன் இன்றைக்கு இந்த காணொளி வாயிலாக உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் என்று சொல்லுங்க. இதோ உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை கொண்டு வந்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே. இதோ இங்கே குறிப்பிட்ட தேவ வசனங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கணும், பதித்துக்கொள்ளணும். அவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் நிச்சயமாய் வரும். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் துன்மார்க்கருடைய வாழ்க்கை கொந்தளிக்கல கடலை போல இருப்பார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் துன்மார்க்கராக இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய கட்டளைகளை என்றைக்கும் இருதயத்தில் வைத்திருக்கிற அவருடைய ஜனமாக இருக்கணும். தேவன் உங்களை நோக்குகிறார், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறார். அந்த சமாதானத்தை நாம் இரு கரம் நீட்டி ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தேவன்
இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற பட்சத்தில் இந்த காணொளியை குறைந்தது ஒரு 5 நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த தேவனுடைய சத்தியத்தை தேசமெங்கும் எடுத்து செல்வோம். ஒரு நிறைவை, ஒரு ஹார்மனியை தேசத்தில் நாம் ஏற்படுத்துவோம். தேவன் நல்லவராயிருக்கிறார். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். ஐ எம் ரெவரண்ட் ரோஷன் ஷான், ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. God bless you.